கன்னியாகுமரிக்கு செல்ல இருந்த தன்னை வருமான வரித்துறை அதிகாரிகள் தேவையின்றி தடுப்பதாகவும் அரசியல் தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் வருமான வரித்துறை சோதனை என்ற பெயரில் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் செல்வபிறந்தகை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். சுப்புராமன், வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தர இருக்கிறார். குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் இன்று அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வபிறந்தகை அவர் செல்ல இருந்ததாகவும், ஆனால் வருமான வரி துறை இந்த சோதனை என்பதன் காரணமாக என்னை ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிறந்தகை எக்ஸ் தளம் மூலமாக பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, ராகுல் காந்தி இன்று தமிழ்நாட்டிற்கு முக்கியமான தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வருகை தரக்கூடிய நிலையில் சோதனை என்ற பெயரில் இந்தி பேசும் அதிகாரிகளை பயன்படுத்தி வருமான வரித்துறை என்னை சட்டவிரோதமாக ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதி எல்லைக்குள் கட்டுப்படுத்தி வைத்துள்ளது. இதனால் மக்களுடன் தொடர்பு கொள்ளவும் என் அரசியல் கடமைகளை நிறைவேற்றவும் முடியாமல் தடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக முக்கியமான இந்த நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை ஜனநாயக செயல்பாடுகளை தடுக்கவும் எதிர்க்கட்சியின் செயல்பாடுகளை பலவீனப்படுத்தவும் திட்டமிட்ட முயற்சியாக வெளிப்படுகிறது. இந்த தலையீட்டின் நேரமே அதன் உண்மையான நோக்கத்தை வெளிக்கொள்கிறது. இந்த சட்ட அமலாக்கம் அல்ல, மிரட்டல். எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கவும் அரசியல் பங்கேற்பை கட்டுப்படுத்தவும் தலைவர்கள் மற்றும் தொண்டர்களிடையே பயத்தை உருவாக்கவும் மத்திய அமைப்புகளை அரசியல் அழுத்த கருவிகளாக பயன்படுத்தும் ஆபத்தான நடைமுறையை இது காட்டுகிறது. இவ்வாறு அதிகாரத்தை வெளிப்படையாக தவறாக பயன்படுத்துவது ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைக்கு நேரடியான தாக்குதலாகும். சுதந்திரமான இயக்கம், சுதந்திரமான பேச்சு மற்றும் நியாயமான அரசியல் செயல்பாடு பாதுகாக்கப்பட வேண்டியவை. சட்டத்தை காக்க வேண்டிய அமைப்புகள் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் பொழுது அது மக்களின் நம்பிக்கையை குறைத்து ஜனநாயக அமைப்பின் நம்பகத்தன்மையை சிதைக்கிறது. இந்த அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட நடவடிக்கையை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். ஜனநாயக குரல்களை ஒடுக்க முயற்சிக்கும் எந்த முயற்சிக்கும் நான் எதிராக உறுதியாக நிற்பேன். எவ்வளவு மிரட்டல் வந்தாலும் மக்களுக்கு சேவை செய்வதும் நீதி, சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தின் மதிப்புகளை காக்கும் எங்கள் கடமையிலிருந்து எங்களை யாரும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கட்சியினுடைய தலைவர் செல்வபிறந்தகை போட்டியிடுகிறார். இன்று தமிழ்நாட்டுக்கு இரண்டாவது முறையாக தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய ராகுல் காந்தியை வரவேற்பதற்காக அவர் செல்ல இருந்ததாகவும், வருமான வரித்துறை என்ற சோதனை பெயரில் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு வந்த ராகுல் காந்தியை அவர் விமான நிலையம் சென்று வரவேற்று அவர்களே அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்று கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று தென் மாநிலங்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் 8 மாவட்டங்களுக்கு செல்ல இருக்கிறார் ராகுல் காந்தி. அங்கு காங்கிரஸ் கட்சி பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபிறந்தகை அங்கு என்னால் செல்ல முடியவில்லை, என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.